படத்தோட ஓப்பனிங்ல யாரோ ஒருத்தன் கார்ல இருந்து ஒரு பொட்டியை கொண்டுட்டு வந்து ரோட்டோரத்துல இறக்கி வைக்கிறான். என்னடான்னு பார்த்தா அதுல காய்ச்சி முச்சுன்னு சத்தம் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம டாகு. இவனை இங்க அனாதையை விட்டுட்டு அந்த ஆளு போயிடுறானா, அவன் முகத்தை கூட காட்டல. இவனுக்கோ சரியான பசி. 23 கிலோமீட்டர் காடு மேடுன்னு சொல்லி நடந்து போய் கடைசியா ஒரு ஹோட்டலை பாக்குறான். பார்த்தா ரெண்டா பக்கமும் ரோடு. ரோடு ஃபுல்லா காரு. ஆப்போசிட்ல ஹோட்டல்ல கிரில் சிக்கனா சுத்திட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே பைபிளுக்கு டெம்ட் ஆயிருது. இருந்தாலுமே ரெண்டா பக்கமும் காரு வேக வேகமா வருது. என்ன ஆனாலும் சரி, எத்தனை தடை வந்தாலும் சரி, நான் அந்த கறியை அடைஞ்சே தீர்வேன்னு சொல்லி கார் வரதை கூட பொருட்படுத்தாம நம்ம பைபிள பாஞ்சு ஓடுறான். ஓடி போனா அவனுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. என்னன்னு பார்த்தா கிரில்லு ஒரு பொட்டியில சுத்திட்டு இருக்கு. கவ முடியாதுன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட். இந்த நேரம் பார்த்துதான் ஒரு கஸ்டமர் கிரில்ல ஆர்டர் பண்ண, அதை ஒருத்தன் வெட்டிட்டு இருக்கான். இங்க வாடா தம்பின்னு ஓனரம்மா அந்த வெட்டுற பையனை கூப்பிட, அந்த கேப்ல இந்த பைப்புல போய் அந்த கிரில்ல கவிக்கிட்டான். இதை அந்த ஓனரம்மா பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் இவனோட வாழ்க்கையும் ஆரம்பிக்குது. இவனுக்கு சாப்பாடு என்னன்னா ரோட்ல கிடக்கிறது எல்லாமே சாப்பிடுவான். அதாவது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டான். ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் எப்பயாவது ஸ்பைசியா சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்விக்கி சொமோட்டோல வராங்கல்ல, அவங்கள எல்லாம் துரத்தி பிடிச்சு அவங்களை கீழே விழ வச்சு அதுல இருக்கிற சாப்பாடை சாப்பிடுவான். இப்படிதான் உன்னோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. இப்பதான் இந்த கதையோட மனுஷ ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஒரு ஹோட்டல்ல செஃபா வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவனுக்கு மேல ஒரு மெயின் செஃப் இருக்காங்க. இவனுக்கு மெயின் செஃபா ஆகணும் அப்படிங்கறதா மிகப்பெரிய ஆசை. இவன் ஒரு புது டிஷ்ஷையும் கண்டுபிடிச்சிருக்கான், மட்டன் சமோசா. இந்த டிஷ்ஷை அவனுடைய ஹோட்டல் மெனுல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதா ஆசை. ஆனா அந்த ஹோட்டலோட ஓனர் அம்மா ஸ்ட்ரிக்ட், மெயின் செஃப் ஸ்ட்ரிக்ட். சோ அவங்க ரெண்டு பேத்துக்குமே கிளாஷ் ஆகும். அதனால இவனோட மெனு உள்ள போவாது அப்படின்ற ஒரு மன வருத்தத்திலேயே போயிட்டு இருக்கான். இப்பதான் இந்த செஃப் இருக்கான்ல, இவனுக்கு அந்த மெயின் செஃப் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஊர்லயே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபுட் ரிவ்யூ பண்ற பொம்பளை ஒண்ணு இருக்கு. அது இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு வருதான். அதனால சுத்தமா வெயில்ல காய வச்ச கறியா பார்த்து வாங்கிட்டு வா. இல்லன்னு வச்சுக்கா, அவ கண்ணா பின்னமா நம்ம ஹோட்டலை பத்தி எழுதிடுவா. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற 10-5 பிச்சையும் கிடைக்காது. இந்த ஹோட்டலோட ஓனரமா தலைகீழா ஆடுவா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனா அந்த கடைக்காரரு கோச்சுக்கிறாரு. உன் மெயின் செஃப் என்ன அத்தனை கேள்வி கேட்கறான், போ இன்னைக்கெல்லாம் கறி கொடுக்க முடியாதுன்னு இவரு ஒரு பக்கம் போனங்க. ஐயா பொனங்காதீங்க, இந்தாங்க இந்த சமோசா சாப்பிடுங்க, இது நான் புதுசா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல, கூடிய சீக்கிரம் நீ தாண்டா அந்த கடைக்கு செஃபா வர போற அப்படின்னு இவனை பாராட்ட, எல்லாம் ஓகேன்னு அந்த கறி அவர் பேக் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம டாக் ஹீரோ இருக்கிறாரு இல்ல, அவரு பின்னாடி அவரோட கடையில வேற ஒரு கறியை கவிக்கிட்டு இருக்கிறாரு. இதை நம்ம ஹீரோ பாத்துறான், அதாவது நம்ம செஃப் பாத்துறான். சரி போனா போது பைபிள கவிட்டான், இனிமே அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவனை ஏன் நம்ம மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போடா நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சைகை காட்ட அவனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்பாடா இன்னைக்கு ஒரு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக் பைபிள் அதை கவிக்கிட்டு வெளியில வர, எங்கேயோ போற மாதிரியாத்தா ஏமால ஏறாத்தான்ற மாதிரி இவனுக்கு முன்னாடி 3 டாக் பைபிளுக இருக்காங்க. யாராம எங்க ஏரியாக்குள்ளே எங்களுக்கே தெரியாம கறியை கவிட்டு போறது அப்படின்னு பேச, ஐயோ சாரி நான் தெரியாம உங்க கடை பக்கம் வந்துட்டேன், மன்னிச்சு இந்தாங்க இந்த கறியை நீங்களே வச்சுக்கோங்க, என்ன மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச, அதுல ஒரு தலைவர் அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு உன்னை என்னன்னு ஒரு கை பார்த்தே ஆகணும், நில்றா புடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறியை 2 அடிமைக கிட்ட கொடுத்துட்டு டாகோடைய தலைவன் ஓடுறாரு. முன்னாடி நம்பாலு ஓட, பின்னாடி அவரு துரத்த, ஒரே சேசிங் ரன்னிங்காவே இருக்கு. இவனும் சந்து பொந்து காரு எல்லா சந்துலயுமே பூந்து ஓடுறான். அப்பவும் விட்டா மாட்டிக்கிறானே. அந்த நேரம் பார்த்துதான் நம்ம ஹீரோவோட கார் வருது. பின்னாடி கார்ல கொஞ்சம் கேப்ன்றதுனால இவன் ஜம்ப் பண்ணி உள்ள கந்திட்டான். இன்னைக்கு நீ மிஸ் ஆயிட்டடி மாப்பிளே, அடுத்த டைம் வந்தேன்னு வச்சுக்கா அவ்வளவுதான், உன்னை மண்டையில மசாலா பண்ணிருவேன் அப்படின்னு அந்த தலைவரை திட்டி விட, இப்ப நம்ம ஆளு சேஃபா எஸ்கேப் ஆயிட்டான். நம்ம ஹீரோ இருக்கான்ல செஃப், அவன் அப்படியே காரை ஓட்டிட்டு போக, அந்த நேரம் பார்த்து ரோட்ல ஒரு 4-5 நாயை கூட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு போகுது. இதுதான் இந்த படத்தோட ஹீரோயின். சோ இவ அப்படியே கிராஸ் பண்ண போற சமயத்துல இவன் டக்குன்னு பிரேக்க போட்டுட்டான். அடே முட்டா பையில, நாங்க போயிட்டு இருக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்லி அந்த பொண்ணு பேச, ஏமா நான் தான் பிரேக்க போட்டுட்டல, ஏன் இப்படி கழுவி ஊத்துற போப்பா அப்படின்னு ஹீரோவும் சொல்லிவிட இந்த காரு மூவ் ஆகுது. அந்த பொண்ணு அப்படியே பின்னாடியே திரும்பி திட்டிக்கிட்டே இருக்க, நம்ம பைப்ல இருக்கான்ல டாக் பைப்ல, அவன் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். காரு நின்ன உடனே எப்படியோ உஷாரா காரு மூவ் ஆனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு நிக்கிறான். ஏய் ஸ்மார்ட்டா இருக்கானே இவன் யாரு அப்படின்னு அந்த பொண்ணு வியந்து பார்த்துட்டு இருக்கு. இப்ப நம்ம செஃப் இருக்கான்ல, அவனுடைய கிச்சனுக்கு வந்துட்டான். அதாவது அந்த ஹோட்டலோட கிச்சனுக்கு வந்துட்டான். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மூலியமா தான் உள்ள போவான் போல, அவங்களுக்கு அந்த வழிதான் போல. சரி இவன் உள்ள போக இந்த டாக் பைப்ல வெளியிலேயே நின்னுட்டான். உள்ள இவன் கறி கொண்டு போறான்ல, அவனுக்கோ டெம்ட் ஆகுது. அங்க இருக்கிற ஜன்னல் மேல எல்லாம் ஏறி பார்த்தா உள்ள இவன் பாட்டு கேட்டுக்கிட்டு எதையோ சமைச்சிட்டு இருக்கான். எதுவும் இல்லைங்க, இவனுடைய அந்த மட்டன் சமோசா இருக்குல்ல அதை தான் பண்ணிட்டு இருக்கான். சரி இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருது. இந்த பொண்ணு இதே கிச்சன்ல தான் வேலை செய்து போல. இந்த பொண்ணு கிட்ட அந்த சமோசாவை கொடுக்க சூப்பரா இருக்குதுன்னு பாராட்டுது. ஆமா எனக்கு இந்த சமோசாவை நம்மளுடைய மெனுல வரணும் அப்படிங்கறதா மிகப்பெரிய ஆசை அப்படின்னு சொல்ல, அந்த பொம்பளையும் விட மாட்டா, அந்த செஃப்பும் விட மாட்டான்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. வெளியில இந்த டாக் பைபிளைக்கோ நாக்கு ஃபுல்லா தண்ணி எச்சா ஊறுது, விட்டா பாஞ்சிரும் அந்த நிலைமையில இருக்கான். சரி இப்ப அந்த ரிவ்யூ பண்ற பொம்பளையும் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க போல. இந்த அம்மா இருக்குல்ல, யாரு இந்த ஓனரம்மா, உள்ள அந்த மெயின் செஃப் கிட்ட கத்துன்னு கத்துது. கிளைண்ட் எல்லாம் சொல்றாங்க ரொம்ப நேரமா சாப்பாட்டுக்கு காத்துட்டு இருக்காங்களா, என்னதான் பண்றீங்க அப்படிங்க, இது என்னோட கிச்சன், என் கிச்சன்ல நீ சத்தம் போடக்கூடாதுன்னு ஓனருன்னு கூட
கூட பார்க்காம அந்த ஆளு அப்படி திட்டுறாரு. 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தம் தான். நீ போ எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த செஃப் வராரு. கறி வாங்கிட்டு வர சொன்னேன், நல்லா வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க இவனும் அந்த கறியை எடுத்து கொடுக்குறான். எல்லாம் நல்லா தான் இருக்கு, மத்த வேலையெல்லாம் ஆகட்டும் அப்படின்னு சொல்ல இந்த நம்ம ஹீரோ அந்த கறியை தூக்கிட்டு வரான். என்னன்னு தெரியல, ஹீரோக்கு திடீர்னு மயக்கம் வர மாதிரி ஆயிருது. வெளியில வந்துடுறான். அப்படியே ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு கீழே உட்காந்துடுறான். இன்னுமே அந்த தலை சுத்தல் இவனுக்கு சரியாகல. அந்த நேரம் பார்த்து அந்த ஃப்ரெண்டு வெளியில வரா. என்னாச்சு அப்படின்னு கேட்க எதுவும் இல்ல, காத்து வாங்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு இவன் சொல்ல அந்த பொண்ணு உள்ள மெயின் செஃப் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். சரின்னு இந்த பைப்ல உள்ள போக அந்த சந்தடி கேப்ல நம்ம டாக் பைப்லயும் உள்ள போயிருது. இந்த அந்த ரிவ்யூ பண்ற அம்மா வந்துட்டாங்க. அந்த அம்மா கிட்ட அந்த ஓனர் அம்மா போய் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இனிஷியலா ஒரு ஜூஸ் மாதிரி ஏதோ கொடுத்துருப்பாங்க போல. அந்த ஜூஸ் அந்த அம்மா குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா உள்ள வந்து இந்த ஓனர் அம்மா என்ன ஜூஸ் கொடுத்த நல்லா இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல எதோ நல்லா இல்லைன்னு சொல்றாங்களா, எனக்கு இங்க இருந்து பாக்குறப்போ நல்லா இருக்குதுன்னு சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு திரும்பவும் இவங்க 2 பேருக்கும் 7.5 தான் கூடுது. இப்ப இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அவ ஏதோ சாஸ் மாரி பண்ணிருக்கா. அதோட கன்சிஸ்டன்சி அப்படியே எடுத்து ஊத்தி பாத்துட்டு இருக்கா. அங்க டக்குன்னு ஏதோ போன மாதிரி இருக்கு. யாரும் இல்லைங்க, நம்ம டாக் பைப்ல தான். அதுக்கப்புறம் இன்னொரு செஃப் கேரட்டை துருவலான்னு 3 எடுத்து வச்சா. அதுல ஒரு கேரட்டை இந்த பைப்ல கவிட்டான். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு டிஷ்ஷை சமைச்சு அது பிளேட்ல டெக்கரேட் பண்ணிட்டு இருக்க. இதை வந்து லபுக்குன்னு நம்ம பைப்ல கவிட்டான். இதை பார்த்த மெயின் செஃப் டே அதை புடிங்கடான்னு சொல்ல உள்ள ஒரு மிகப்பெரிய கபடி போட்டியே நடக்குது. யாராலையுமே பிடிக்க முடியல. மொத்த கிச்சனும் மிஸ் ஆயிருச்சு. நல்ல வேலை இந்த ரிவ்யூ பொண்ணு அந்த மெஸ்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் திரும்பி உட்காந்துட்டு இருக்கு. அதனால இங்க நடக்கிறது எதுவுமே அது பார்க்கல. இல்லைன்னா சங்கு சிரிச்சிரு இவங்களோட ஹோட்டலோட நேம். சோ இவனுக்கு அதாவது நம்ம டாக் பைப்லைக்கு களைச்சு போச்சு. ஒரு இடத்துல நின்னுட்டான். பூரிக்கட்டையை எடுத்துட்டு இந்த மெயின் செஃப் வந்து இவன் அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து தடுத்துறான். அவன் பசியில இருக்கான், அதனாலதான் உள்ள வந்துட்டான். அவன் அடிச்சு கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்ல உள்ள இப்போ அந்த ஓனரமா வந்துருச்சு. வந்து நீங்க நாயெல்லாம் இந்த கிச்சன்ல அடிச்சு கொள்ளக்கூடாதுன்னு சொல்ல என்ன நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு ஆர்டர் போட்டுட்டே இருக்க, இனிமே நான் இந்த கிச்சன்ல இருக்க மாட்டேன், இந்த அவன் கோட்டு அப்படின்னு அந்த செஃப் கோட்டை கழட்டி எஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. சரி இப்ப என்ன பண்றது, அந்த ரிவ்யூக்காரம்மா வேற வெளியில இருக்குல்ல. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோட சிக்னேச்சர் டிஷ்ஷை இப்ப இவன் சமைக்க ஆரம்பிச்சுட்டான். மொத்த கிச்சனையும் இவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டான். நம்ம யார் இருந்தாலும் இல்லைனாலும் சமைக்கணும் அப்படின்னு சொல்ல மொத்த டீமும் கோஆபரேட் பண்றாங்க. இப்ப அந்த சிக்கன் சமோசாவை செஞ்சு அதை அந்த அம்மாவுக்கு பிரசன்டேஷன் பண்றாங்க. சரி இது யாரு பண்ணது, இது மெயின் செஃப் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையா அப்படிங்க. அவர் கொஞ்சம் வெளியில போயிருக்கிறாரு, அதனால அவனோட ஜூனியர் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல சரி அந்த ஆளை நான் பாக்கலாமான்னு இந்த ரிவ்யூ பொம்பளை கேக்குது. ஓ தாராளமா பாக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட நீங்க எது பேஸ் பண்ணி இந்த சமோசாவை பண்ணீங்க அப்படிங்க. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே எனக்கு குக்கிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அவங்களோட ஐடியா பிளஸ் என்னோட ஐடியா ரெண்டையும் சேர்த்து ஒரு கான்டினென்டல் டிஷ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த அம்மா அப்படியே கடிச்சிட்டு லைட்டா சிரிக்குது. அப்பாடா தப்புச்சண்டா அப்படின்னு சொல்ல நீங்க போகலாம் அப்படின்னு ஓனரமா சொல்லிடுது. இப்ப ரிவ்யூ அந்த ஓனரமா கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க போல. இப்ப உள்ள வந்த ஓனரமா இனிமே நம்ம ஹீரோவோட டிஷ்ஷும் நம்மளோட மெனுல ஆட் ஆகும் அப்படின்னு சொல்ல மொத்த டீமுமே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே இவன் தான் நம்ம கிச்சனுடைய மெயின் செஃப் அப்படின்னு அந்த கோட்டையும் எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப இவனுக்கும் சரியான சந்தோஷம். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த வரையும் ரெண்டுமே இன்னைக்கே நடந்துருச்சு. ஒன்னு செஃப் ஆகணும், இன்னொன்னு அவனோட டிஷ் மெனுல வரணும். இது ரெண்டுக்குமே காரணம் யாரு, நம்ம டாக் பைப்ல. சரின்னு அவனுக்கு சாப்பாட்டு கொடுக்கலான்னு வெளியில வந்தா பைப்ல இன்னுமே அங்கேதான் உட்காந்துட்டு இருக்கு. சோத்தை பார்த்ததும் நல்லா சாப்பிட ஆரம்பிக்குது. ரொம்ப நன்றி, இத்தனை வருஷமா என்னால சாதிக்க முடியாததை நீ சாதிச்சு கொடுத்துட்ட அப்படின்னு அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் போட்டுட்டு இவன் அங்க இருந்து கிளம்புறான். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இது எல்லாத்தையுமே சொல்றான். எனக்கு டைம் இல்லைன்னு இத்தனை வருஷமா உங்களை பார்க்காம வச்சிருந்தேன், இன்னும் ஒரு 2-3 வாரத்துல வந்து உங்களை பாக்குறமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்டு அவங்க அம்மா கிட்ட காட்டிட்டு கண்ணாடியில ரசிச்சுட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு படுக்கலான்னு போகும்போதுதான் அவுன்னு அப்படி ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா வெளியில நம்ம டாக் பைபிள வந்து காத்துட்டு இருக்கான். யாருக்காக, நம்ம ஹீரோக்காக. அவன் தானே நல்ல சோறு கொடுத்துட்டு இருந்தான். சரின்னு அவனையே தேடி போலாம், நம்மளுக்கு சோறு கிடைக்கும்னு சொல்லி தேடி வந்துட்டான். நீ ஏன் இங்க வந்து கத்திட்டு இருக்கேன்னு மேல இருந்து இவன் கத்த, இவன் வீட்டுக்கு மேல இன்னொரு ஆண்டி கத்துது. நான் நல்லா தூங்கணும், இந்த நாய் யாரோட இது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கத்திட்டு இருக்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பாட்டி, நான் போய் டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த நாயை போய் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நீ அங்க போகக்கூடாதுன்னு சொல்லி வாய கூட மூடல. இவன் போய் அந்த சோஃபா மேல ஜம்ப் பண்ணிட்டான். இவன் படுத்துட்டு இருந்த எல்லா போர்வையுமே தண்ணி ஆக்கிட்டான். நீ ஃபர்ஸ்ட் குளிக்கணும், வா குளி அப்படின்னு சொல்லி அவனை தரன்னா இப்ப அந்த பாத்ரூமுக்கு இழுத்துட்டு போய் அவனை குளிக்க வச்சா அவன் தான் திருநாயாச்சே. அவன் மேல கப்பு போகவே இல்லை. பர்ஃப்யூம்லாம் அடிச்சு விட்டு துண்டலை நல்லா தொடச்சு விட்டு அதுக்கப்புறம் நீ இங்கதான் படுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போர்வையை விரிச்சு போட்டுட்டு நீ இந்த இடத்துலதான் கக்கா போகணும்னு சொல்லிட்டு 2-3 பேப்பரை விரிச்சு அந்த பேப்பர் நகராம இருக்கிறதுக்கு ஒரு டேப்பை ஒட்டிட்டு போய் படுடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டாக் பைப்ல போய் படுத்துட்டான். சரி உனக்கு பசிக்கும்லன்னு சொல்லி ஃப்ரிட்ஜ்ல இருந்து 2 துண்டு கறியை எடுத்து ஒரு கறியை மட்டும் டோஸ்ட் பண்ணி அவனுக்கு போட்டுட்டு இன்னொரு கறியில பர்கர் மாதிரி செஞ்சுட்டான். இந்தா இதை நீ சாப்பிடுன்னு சொல்லி அந்த கறியை இவங்கிட்ட வச்சுட்டு திரும்புறதுக்குள்ள அந்த இடத்துல ஆளை காணும். எங்கடான்னு பார்த்தா எங்கடா நீ எனக்கு கறி துண்டு மட்டும் போடுறேன்னு சொல்லி டேபிள் மேல வச்சிருந்த பர்கரை இவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். திரும்பவும் ஹீரோக்கு அந்த
தலை சுத்தல் வந்துருச்சு. அப்படியே மயங்கி கீழே உட்காடுறான். மயக்கலாம் இல்ல, சும்மா தலை மட்டும் சுத்துது. அப்படியே கீழே உட்காடுறான். இவன் மாத்திரையை போடுறான். இந்த டாக் பைப்ல இருக்கான்ல, அவன் லெஃப்ட் சைடு தலைய பக்கம் மட்டும் நக்கிக்கிட்டே இருக்கான். சரி நீ போய் படுன்னு சொன்ன உடனே இந்தானே இவனும் படுத்துட்டான், அவனும் படுத்துட்டான். நல்லா தூங்குறாங்க 2 பேரும். காலையில நம்ம டாக் பைப்ல ஹீரோவை எழுப்புறான். நெக்கி நெக்கி எழுப்புறான் அந்த லெஃப்ட் சைடு தலை ஓரமாவே. சரின்னு எந்திரிச்சு உட்காந்தா வீடே தலைகீழ கிடக்குது. கிச்சன் ஃபுல்லா எல்லாமே மெஸ்ஸியாகி கிடக்குது. இவனோட சோப்பாலாம் கிழிச்சு வச்சிருக்கான். இப்ப இவன் படுத்துட்டு இருக்கான்ல, அந்த பெட்டு மேல சுச்சு போயிட்டான். அடே என்னடா பண்றேன்னு கீழே காலை வச்சா ஒரு சதக்குன்னு ஒரு இறங்கு. என்னன்னு பார்த்தா இவன் பெட்டு கடியிலே கக்கா போய் வச்சிருக்கான். டிஷ்யூ பேப்பர்ல இருந்து எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டு வச்சிருக்கான். இவனும் தத்தி தத்தி அங்க இருந்து பாத்ரூமுக்கு நடக்கலான்னு 4 எட்டு வச்சா இவனோட ட்ரீம் ட்ரெஸ்ஸான அந்த செஃபோட ட்ரெஸ்ஸை இப்ப வாயில கவ்விருக்கான். அடே அதை மட்டும் விட்டுறா, கிழிச்சிராதரான்னு சொல்லி 2 பேரும் இப்ப இழுக்க செஃப் ட்ரெஸ்ஸோட கை இவன் கையோட வந்துருச்சு. போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த நாய்க்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி டேக் கேர் பண்ணிப்பாங்கல்ல, அந்த காப்பகத்துக்கு இவனை கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த காப்பகத்துல இந்த ட்ரெயினர் யாருன்னு தெரியுமா? அந்த ரோடு கிராஸ் பண்ண நம்ம ஹீரோயின் இருக்கால, அவதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஏய் நீ அந்த நாய்கிட்ட போகாதடின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஒரு வெறி பிடிச்ச நாயை இவ கண்ட்ரோல் பண்ண போறாளாம். சோ அந்த நாய்கிட்ட இவ பேசிட்டு இருக்க. அந்த நாய்கிட்ட எப்படியே பேசி தனிவாக்கி அந்த நாயவே கூல் பண்ணிட்டா. அந்த அளவுக்கு திறமசாலி போல. சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரையும் ஹீரோயினும் கேட்க, இந்த நாய் யாருதுன்னு எனக்கு தெரியாது, என் வீட்டுல 2 நாளா வச்சிருக்கேன், என்னால சுத்தமா முடியல, பேசாம நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படிலாம் அடாப்ட் பண்றதுக்குலாம் நாங்க இந்த காப்பகத்தை வச்சிருக்குல்ல, இது ஜஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குற இடம் தான். நீங்க மாசம் பில் பே பண்ணீங்கன்னா அதோடைய குணத்தை நல்குணமா மாத்தி நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்பவும் ஹீரோக்கு மயக்கம் வந்துருது. அப்படியே அவனை கைத்தாங்களா பிடிச்சிட்டு போய் ஒரு சோஃபா மேல உட்கார வச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஓகேவான்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. திரும்பவும் அந்த டாக் பைப்ல அவனுடைய லெஃப்ட் சைடு மண்டை பக்கம் தான் நக்கிட்டே இருக்கு. இப்பதான் இந்த ஹீரோ கேட்கிறான், ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த டாக் பைப்ல என் மண்டையை நக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல, உலகத்திலேயே ஒரு சில உயிரினங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அறிவு இருக்கும். உங்களுடைய தலையில ஏதோ ஒண்ணு ஃபைன் பண்ணிருக்கு, சோ அதனால நீங்க ஹாஸ்பிட்டல் போய் எதுக்கு ஒரு செக்அப் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவனும் ஹாஸ்பிட்டல் போறான். டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு ரிப்போர்ட்டுக்காக உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் ஷாக்கிங்கான நியூஸ் இவனுக்கு வருது. என்னன்னு பார்த்தா இவனுடைய தலையில கேன்சர் இருக்கான் லெஃப்ட் சைட்ல. சோ இது உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுமா இல்லைன்னா சர்வைவல் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்ன உடனே இவனுக்கு நர்வஸ் ஆகுது. இப்பதான் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்களே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கான். கிச்சனுக்கு போறான், இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். சாப்பாடு எல்லாம் தீஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அவங்க ஓனரமா நின்று இவன் பண்றது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப அந்த செஃப்கோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாள்ல, அவ என்னாச்சு உனக்கு, அங்க பாரு சாப்பாடுலாம் தீஞ்சு போயிட்டு இருக்கு, ஓனரமா உன்னை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெங்காயம் கட் பண்றான். இந்த சமயத்துல கையையும் அறுத்துக்கிறான். இப்போ ஓனரமா உனக்கு என்ன ஆச்சு, என் கிச்சன்ல இருந்தா பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அப்பதான் சாப்பாடு நல்லா இருக்கணும், பாடம் நடத்த எதுவும் இல்ல, எனக்கு ஒரு 2 வாரம் லீவ் வேணும், நான் புது புது டிஷ்ஷா கண்டுபிடிக்கணும், எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வரணும், அதனால இந்த 2 வாரம் எனக்கு லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்ல, யார் அது வரைக்கும் கிச்சனை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, என்னோட ஃப்ரெண்ட் இருக்கல்ல அவ பாத்துப்பா அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, உனக்கு கொடுக்குற டைம் ஒர்த்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சோ அதை மட்டும் நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்ல இவனும் ஓகே சொல்லிடுறான். அந்த ஃப்ரெண்டுக்கும் தேங்க்ஸ் சொல்றான். இப்போ அப்படியே அந்த கிச்சனை விட்டு வெளியில வந்தா அம்மா கிட்ட இருந்து மெசேஜ். என்னன்னு பார்த்தா உன்னோட ஃபர்ஸ்ட் டே மெயின் செஃபா எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஆர்வத்தோட கேக்குறாங்க. இங்கதான் இவனுக்கு மிகப்பெரிய குண்டு இறங்கி இருக்குல்ல, அது எப்படி அம்மா கிட்ட சொல்றது, இருந்தாலுமே டெக்ஸ்ட் பண்றாமா எனக்கு கேன்சர் அப்படின்ற மாதிரி, ஆனா அதை சென்ட் பண்ண மாட்டேங்கிறான், அழிச்சிடறான். சோ இவனோட இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சதுக்கு காரணம் அந்த நாய் தானே, அதனால அந்த நாயை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு விளையாடுறதுக்கு பொம்மை, அதுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 பவுனுக்கு மேல செலவு பண்ணியிருக்கான். கூட்டிட்டு நீ இனிமே நாய் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிடணும், அதுதான் ஹெல்தி உனக்கு அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சி குளிப்பாட்டி வைக்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, மோஸ்ட்லி நான் சக்கரை பாவு காய்ச்சறப்போ அதோடைய தன்மையே மாறும், அது கேரமலைஸ்ட்னு சொல்லுவோம், ஸோ அதனால உனக்கு நான் கேரமலோன்னு பேர் வைக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த நாயும் குலைக்குது. ஓ உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை குளிப்பாட்டிட்டு இருக்கான். இப்ப அந்த நாயை வாக்கிங் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கழுத்துல ஒரு ரோப்பை மாட்டி பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறான். நீ நல்ல பையனா சமத்து பையனா குட் பாயா இருக்கணும்னு சொல்றப்பவே அந்த சங்கிலி அத்துக்கிட்டு அந்த பயப்புல சர்ச்சுக்குள்ள ஓடி போச்சு. அங்கேயோ எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவன் எங்க இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்க. அந்த பாட்டிமா இருக்குல்ல, அந்த பாட்டிமாவும் இந்த சர்ச்சில் தான் இருக்கு. ஓ நீ இங்க வந்திருக்கியா, வா இன்னைக்கு ஆராதனை நல்லா பண்ணலாம்னு சொல்லி அந்த பாட்டிமா கூப்பிட இவனும் அலப்பறைய பண்ற அந்த டாக தேடி தானே வந்திருக்கான். சோ அந்த ஒவ்வொருத்தருடைய காலு சந்திலையும் தேடிட்டு இருக்க. இப்பதான் அந்த பாட்டு பாடுறவங்களோட நம்ம ஆளும் சேர்ந்து பாடிட்டு இருக்கான். மொத்த மக்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப இந்த பாட்டிமாவுக்கு நம்ம கேரமலாவை பிடிச்சு போச்சு. சோ வீட்டுக்கு கூட்டிட்டு பாட்டிமா பொறுப்புல இந்த கேரமலாவை விட்டுட்டு இவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போலான்னு போறான். பாட்டிமாவை நீ எதுவும் சித்திரவதை பண்ணிராதரா, நான் சீக்கிரமே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போறான். உள்ள ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு போறதுக்குள்ள இவனுக்கு அள்ளு விடுது. சோ உள்ள ட்ரீட்மெண்ட் ரூம்ல வெயிட்டிங் ரூம் மாதிரி ஒண்ணு இருக்கு. சோ அங்க உட்கார வச்சிருக்காங்க. அப்பதான் பக்கத்துல லியோன்னு ஒருத்தன் அவன் ஹலோ பிரதர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். இவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு, பயத்துல இருக்கான். அப்பதான் அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வருது. அது சரி, யாருக்கிட்டயுமே நீ வேற சொல்லலையா அப்படின்னு சொல்ல இப்ப இவன் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகுறான்.
உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு லியோ கிட்ட நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கா கீழே பால்ல கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு கேஷுவலா சொல்றான். உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ல எனக்கு மண்டையில கேன்சர் வந்துருச்சுன்னு இவன் சொல்றான். அப்போ உங்க பால் சேஃப் இல்ல, அது போதும் அப்படின்னு இவன் சொல்ல இவனுக்கு சிரிப்பு வந்துருது. லைஃப் ரொம்ப சின்னதுதான் ப்ரோ, நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேக்குறீங்களா? எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு கேன்சர் நமக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஸ்பெஷல் தானே. இன்னைக்கு இருக்குல்ல, நாளைக்கு இருப்போமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு இருக்குல்ல, இந்த ஒரு நாள் நம்ம சந்தோஷமா கடப்போம், ஒவ்வொரு நாளுமே அப்படியே கடந்து போவோம் அப்படின்னு சொல்ல இவனுக்கு இப்ப கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுது. ஸோ இவனுங்க 2 பேருமே இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இந்த லியோ பையன் இருக்கான்ல, இவனுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ இப்போ பெயிண்ட் வரைஞ்ச புக்கை இவங்ககிட்ட கொடுத்து வேகமா அந்த புக்கை சொல்லட்டுங்க அப்படின்னு சொல்ல இவனும் சொல்லட்டி பாக்குறான். ஒரு பொம்மை டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. இது எல்லாமே இவனுக்கு பிடிச்சிருது. இந்த இடத்துல இவனுங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ வீட்டு கதை வந்து திறந்தா வீடே அலோகலமா கிடக்குது. நம்ம பயபுள்ள தலவாணி மூட்டைய குதறிட்டு இருக்கான். பாட்டி பாட்டி அப்படின்னு கூப்பிட, இங்கேதாயா இருக்கேன், நீ எங்க விட்டுட்டு போனியா, இங்கேதாயா இருக்கேன் அப்படின்னு பாட்டி ஒப்பாரி வைக்குது. ஏன் பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்க, இது தெய்வ குழந்தை இல்லடா, இது சாத்தானின் குழந்தை, என்னை போட்டு படுத்து எடுத்துருச்சுடா, எப்படா இவன் கூடலாம் இருக்க, இதை எங்கேயாவது கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு பார்த்து கதறிட்டு, இனிமே இவனை என்னை பார்த்துக்க சொல்லாத, நான் இனிமே பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஓடிருச்சு. அன்னைக்கு ராத்திரியே இவனுக்கு வாமிட்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படியே அந்த பாத்ரூம்லயும் உட்காந்துக்கிறான். இதை பார்த்த நம்ம கேரமலோ போய் அவனோட மடியிலே படுத்துக்கிறான். இப்போ அந்த டாக் கேர் சென்டர்ல அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவர் 2 குட்டி நாய்ங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவங்க கேர் சென்டருக்கு புதுசா ஒரு நாய் வந்திருக்கானா. அவன் ஆம்பளை நாயா, இவங்க 2 பேரும் பொம்பளை நாய் குட்டிங்களாம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவங்க கிட்ட போய் வலிஞ்சிட்டு இருக்கீங்க. அவன் இன்னைக்கு வருவான், நாளைக்கு போயிடுவான், நீங்க மாசமாயிட்டீங்களா, யாரு உங்களை எல்லாம் பாக்குறதுன்னு பேச அந்த நாய்களுக்கு கோவம் வந்துருது. ஏன்னா டீனேஜ் பசங்கள்ல. இந்த நம்ம ஹீரோயினும் கடன் வாங்கினவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அதாவது இந்த சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பாங்க போல, 4 மாசமா வட்டி கொடுக்கலையா. அதனால இன்னும் 2 மாசத்துக்குள்ள நீ வட்டி கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபுல் லேண்ட் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கணும்னு அவன் திட்டிட்டு இருந்திருக்கான். சோ இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரி கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பேசாம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கேன். இந்த சமயம் பார்த்து ஹீரோ திரும்பவும் நம்ம கேரமலவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த ஃப்ரெண்டுக்காரிக்கோ சரியான கோவம். இங்கெல்லாம் எதுவுமே சேர்த்திக்க முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அதுக்கு வரலைங்க, என் தம்பி பையன்லையே இங்க சென்டர்ல விடுறதுக்கு தான் வந்தேன், மாசம் நான் காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியாங்க, நாங்க இந்த மெம்பர்ஷிப்ல நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு எந்த மெம்பர்ஷிப் வேணும்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாத்தி நடிக்க ஆரம்பிக்கிறா. சோ இவனை இங்க சேர்த்து விட்டுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கறத நம்ம ஹீரோவோட பிளான். நம்ம கேரமல இருக்கான்ல, சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். அங்க இருக்கிற மொத்த நாய்களையுமே கொலாப்ஸ் பண்ணி விடுறான். இவ்வளவு நாள் அவங்க கொஞ்சம் ஒபீடியன்ட்டா நல்ல பிள்ளைங்களா தான் இருந்திருப்பாங்க. இவன் போய் எல்லாத்தையும் குட்டையை குழப்பி விட இது இந்த ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினுக்குமே மண்டையை குழப்புது. இதனால நம்ம ஹீரோ நிம்மதியா லியோ கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான், நம்ம கேரம்லோ கூட ரன்னிங் போறான். சோ இப்படியே இவனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த ஹீரோயின் வந்து அந்த கேரம்லோவிய கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிக்கிறா. உட்காருன்னு சொன்னா இப்ப நம்ம பயவுல உட்காரான், அவ்வளவு ஒபீடியன்ட்டா மாறிட்டான். இப்பதான் ஹீரோ வீட்டுல இருக்கான். ஹீரோயின் கிட்ட இருந்து போனு, அவனுடைய லஞ்ச் பாக்ஸ்ல அவனுடைய ப்ராக்ரஸ் கார்டு அனுப்பிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல அதை எடுத்து பார்த்தா ஒபீடியன்ட்டே இல்லையா, சரியா சாப்பிட மாட்டேங்கிறானா, கொண்டுட்டு வர ஃபுட்டை அப்படியே ரிட்டர்ன் தான் கொண்டுட்டு போறானா. அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எப்படி எழுதி விடுவாங்களோ அதே மாதிரி எழுதி விடுறாங்க. இவனுக்கு இந்த நாய் திங்கிற சாப்பாடு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு சாப்பாட்டை சமைச்சு கொண்டுட்டு வந்து கொடுத்தாலுமே அதுவுமே திங்க மாட்டேங்கிறான். எனக்கு நல்லா தாண்டா இருக்கு, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க அவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். டிவியவே பார்த்துட்டு இருக்கான். டிவியில அந்த டால்பின், ஷார்க்கு இந்த மாதிரி மீன்கள் சம்பந்தப்பட்ட வீடியோல ஓடிட்டு இருக்கு. இதையே பார்த்துட்டு இருக்கான். நீ ரொம்ப வியர்டான டாகா இருக்கிறடா, உனக்கு மீன்னா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க கடற்கரை ஓரமா தான் எங்க அம்மா இருக்காங்க, அங்க நிறைய மீன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அம்மாவோட வீட்டுக்கு அந்த நாயை கூட்டிட்டு போறான். டே, இது எங்க அம்மாவோட வீடுடா, அம்மாவுக்கு டிசிப்ளின் தாண்டா ரொம்ப முக்கியம், அம்மாவை எதை டார்ச்சர் பண்ணிடாதடான்னு சொல்ல இந்த அம்மா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. ஓடி வந்து ஓசி பைப்பை புடுங்கி விட்டுறான். அப்படியே புடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறான். அம்மாவா யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வர பைப்பை நிறுத்திடுறாங்க. ஏண்டா என்கிட்ட போன் பேசணும்னா உனக்கு டைமே இல்லைன்னு சொல்லுவேன், இந்த நாயை வளர்த்துறதுக்கு உனக்கு எப்படா டைம் கிடைச்சிச்சு அப்படின்னு அம்மா கேட்க, அவன் மட்டும்தாம்மா எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இப்ப அம்மா கிட்ட இந்த கேன்சர் விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு ஆசோலேஷன்லயே இருக்கான். அப்பதான் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு கேன்சர் அப்படின்னு சொல்ல அம்மா ஜூஸ் ஊத்திட்டு இருக்காங்க. அந்த டம்ளர் அப்படியே கீழே விழுந்துருது. அம்மாவுக்கு மனசே உடஞ்சு போயிருது. அப்படியே தன்னோட பையனை கட்டி தழுவி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே கனவு. இன்னமுமே அவன் யோசிச்சுட்டு தான் இருக்கான், அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அம்மா எனக்கு வேலை இருக்கு, என்னோட மெனுல ஒரு நியூ டிஷ்ஷை வந்து நான் ஆட் பண்ணோம், அதனால நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்ல, அடே நியூ டிஷ்னா அது நீயா ரெடி பண்ணும், என்னோட டிஷ்ஷை நீ காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப அம்மாவும் மகனும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேர்ல்டுலயே மிகப்பெரிய குக்குன்னா அது நீங்க தாமா அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலிடான டைமை இங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா இவனை நான் பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
இவன் பீச்சுக்கு கூட்டிட்டு போறான். அப்புறம் இவனுக்கோ தண்ணியை பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு. யாருக்கு? நம்ம கேரமலவுக்கு. அப்படியே போய் தண்ணியில குதிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் சட்டையெல்லாம் கழட்டிட்டு போய் 2 பேரும் ஜாலியா குதிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்துதான் அந்த பீச்ல பலூன்லாம் விற்பாங்கல்ல, அந்த பலூன்ல ஒரு ஷார்க்கோட பலூனை ஒருத்தன் வித்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் நம்ம கேரமலா பையன் பாஞ்சு போய் அந்த ஆளை துரத்தி விட்டுட்டு அந்த பலூனை எடுத்துட்டான். இப்ப கேர் சென்டர்ல ஹீரோவும் அவளோட ஃப்ரெண்டும் இருக்க அந்த இடத்துக்கு பதறி போய் நம்ம ஹீரோ வரான். என்னாச்சு அப்படின்னு கேட்க, கேரமலவா நேத்து நான் பீச்ல தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கும் ஷாக் ஆயிருச்சு. என்னன்னு பார்த்தா நேத்து பீச்ல அந்த ஷார்க்கோடைய பலூன் எடுத்தான்ல, அதனால ஷார்க்கோட ட்ரெஸ் போட்டு இவனை இங்க அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு புதுவிதமான அனிமல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டதை பெருசா பீத்திட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல காதல் வந்துருச்சு. சோ இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயினை டின்னருக்காக அவங்க ஹோட்டலுக்கு இன்வைட் பண்றான். இவ ஏதோ தடுமாறிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரி வரா. கண்டிப்பா நாங்க 2 பேரும் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பேச்சுக்கு நடுவுல அவ வர, ஏண்டி யாராவது வந்து கூப்பிட்டா ஓச்சி சோறு திங்கிறதுக்கு உடனே போயிருவியாடி, இவன் என்னாடி நம்மளை பத்தி நினைப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். நம்மளுக்கு சோறு தாண்டி முக்கியம் அப்படின்னு அவளும் சொல்றான். சோ அறக்க பறக்க இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு உள்ள என்ட்ரி கொடுக்க, ஹீரோயினை பார்த்து இவன் வாயை பொளந்து நிக்கிறான். இதை அந்த கிச்சன்ல இருக்கிற ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு, டே செம்மையா இருக்கிறாடா, உங்களுக்குள்ள எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல, இல்ல இனிமே தான் நான் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு இவனும் சொல்றான். வெளியில போய் அவங்க 2 பேர்த்தையும் இன்வைட் பண்ணிட்டு, இருங்க நான் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள வந்து எதையோ நறுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல முடி விழுந்து கிடக்கு. இவன் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டான்ல, அதனால அந்த ட்ரீட்மெண்ட் போனாவே முடி எல்லாமே உதிர ஆரம்பிச்சிருமா. சரின்னு எனக்கு கேப் எடுத்துட்டு வான்னு அந்த ஃப்ரெண்டுக்காரி கிட்ட சொல்ல, அவளும் போய் கேப் எடுத்துட்டு வரா. இப்ப அந்த கிச்சன்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு, இந்த சாஸ் வந்து கரெக்டா இருக்கா நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இவனுக்கோ இப்ப டேஸ்ட் சென்ஸும் போயிருச்சு போல. இப்ப இல்லைன்னு கொஞ்சம் உப்பை போட்டு இப்ப நல்லா இருக்கும் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிடுறான். வெளியில இருந்து அந்த ஓனர் அம்மா தட தட தடன்னு உள்ள வராங்க. என்ன நீ டிஷ் பண்ண, எல்லாம் உப்பா இருக்குன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஃப்ரெண்டுக்காரியை டேஸ்ட் பண்ண சொல்றான். ஆமா இது உப்பா தான் இருக்குன்னு அவ சொன்ன உடனே இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. போச்சு, நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு திறமை இந்த டேஸ்ட் பாக்குறதா, அதுவும் போயிடுச்சுன்னா நம்ம எப்படி குக் ஆகுறது, நம்ம எப்படி குக் பண்றது அப்படின்னு விசனம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சோ இவனுக்கு தலை சுத்துது, அங்கேயே விழ ஆரம்பிச்சிட்டான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வரான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓ நீங்க என்ன பண்ற, ஜஸ்ட் எனக்கு ஒரு தலைவலி தான், தலை சுத்தல் தான், கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும், நான் தான் உன்னோட ஒய்ஃப்னு டாக்டர் கிட்ட சைன் பண்ணனேன், அவங்க உனக்கு கேன்சர் இருக்கிறது தெளிவா என்கிட்ட சொல்லிட்டாங்க, போதும் நடிச்சது எல்லாம் அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. இவனுக்கு கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சுமே இவனை இந்த இடத்துல இவ லவ் பண்ணிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இவளோட கார்ல தான் வராங்க. நான் வேணா உன் கூட இன்னைக்கு ராத்திரி ஸ்டே பண்ணிட்டா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க, இல்ல வேணாம் நான் தனியா இருக்கணும்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு நாயை கூட்டிக்கிட்டு இவன் இறங்கிடுறான். இறங்குறப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான். அடுத்த வாரம் என்னுடைய தலையை திறந்து ஆபரேஷன் பண்ண போறாங்க, இதர் நான் செத்து போயிருவேன், இல்லைன்னா காலம் ஃபுல்லா பெட்லயே இருக்க வேண்டியது இருக்கும், அதனால நீ என்ன நினைச்சு இனிமே உன் காலத்தை கடத்தாத, இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறான். இதனால வீட்டுக்கு வரான். அங்க இருக்கிற கண்ணாடி எல்லாமே உடைக்கிறான், அழுகுறான், கத்துறான். இந்த டாக் போய் இவன் பக்கத்துலயே படுத்துக்குது. அதுக்கப்புறம் வீட்லயே படுத்து கிடக்குறான். இப்ப லியோ அந்த வீட்டுக்கு வரான். எங்கடா போய் தொலைஞ்ச, 2 நாளா ஏன்டா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல, நானே பயந்து போய் இங்க வந்திருக்கேன்டா, வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செவுரு இருக்கு. அந்த செவுத்துல இவனையும் இவனோட டாகையும் அவன் வரைஞ்சு வச்சிருக்கான். அந்த செவுத்துல கூட பால் வச்சுதான் இவன் வரைஞ்சிருக்கான். இவனுக்கு பால்ல பிரச்சனை அப்படின்றதுனால எங்க பார்த்தாலும் பால்ல தான் வரைஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் இவனோட டாபிக் கூட, உன்னோட காதல் வந்து ஒரு பால் மாதிரிடா, அந்தானே இந்தானே சுத்துறப்ப தாண்டா அதுக்கு வேலையா அப்படின்னு சொல்ல, எப்பா சாமி போதண்டா இந்த பால் புறானா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இப்ப ஹீரோ நார்மல் ஆயிடுறான். இப்ப இந்த ஹீரோயினுக்கு ப்ரெஷர் மேல ப்ரெஷர் போட்டுட்டே இருக்கான் அந்த கடங்காரன். இன்னும் 2 நாள்ல அமௌண்ட் பே பண்ணல அப்படின்னா நீங்க இந்த நிலத்தை என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர, என்ன பிரச்சனை அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரிட்ட இவன் கேட்கறான். ஃப்ரெண்டுக்காரிட்ட நீ எதுவும் சொல்லாத, இல்ல எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு ஹீரோவை இவ டென்ஷனா கேட்க, நான் அவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பார்க்ல இருக்கிற ரங்கராட்டினத்துக்கு கூட்டிட்டு போறான். அதுல உட்கார வச்சு டாப்ல, அதாவது மேல நிக்க வச்சுட்டு இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இன்னும் 2 நாள்ல எனக்கு ஆபரேஷன், மேபி நான் வரலாம் வராமலையும் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் அப்படி சொல்ற, உனக்கு எதுவும் ஆகாதுன்னு இந்த பொண்ணு சொல்லுது. கேன்சரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்றதை மட்டும் நீ கேளு, நாளைக்கு நான் வரலாம் வராம போலாம், நான் சப்போஸ் வரல அப்படின்னா கேரம்லவை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு கஷ்டமாயிருது. அப்படியே அந்த முடிய கோதி விடுது. அப்படியே முடி கையோட வர, அப்ப 2 பேரும் அந்த இடத்துல சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளுடைய நாய் இருக்கிற அந்த சென்டருக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு மொட்டை அடிக்கிறா. உனக்கு இந்த லுக்கு கூட அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேத்துக்கு நடுவுல இந்த இடத்த ரொமான்ஸ் ஆரம்பிக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போலான்னு 2 பேரும் ட்ரை பண்ண, நடுவுல இந்த கேரம்ல பையன் வந்துட்டான். யாரா நீ நந்தி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் இவனை போய் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி மேல இருந்து கீழே இவனை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு திரும்பவும் இவன் மேல போயிடுறான். சோ ராத்திரி 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். ஆம்லேட் போடலாம்னு சொல்லிட்டு 2 முட்டை எடுத்து வைக்கிறான். அந்த ஒரு முட்டையை நம்ம கேரம்ல பையன் இருக்கான்ல மூந்து பார்த்துட்டு லைட்டா தள்ளி விடுறான். ஏன் இந்த முட்டையை தள்ளி விடுறேன்னு அந்த முட்டையை
உடைச்சு பார்த்தா முட்டை கெட்டு போச்சு. டேய் உனக்கு இவ்வளவு சக்தி இருக்காடா, நீ நிஜமாவே ஒரு ஸ்மார்ட் தான்டா அப்படின்னு பாராட்டிட்டு இந்த முட்டை நல்லா இருக்கான்னு கேட்க இவன் நல்லா இருக்குன்னு இந்த பைபிளும் சொல்றான். அதை உடைச்சு பார்த்தா நிஜமாலுமே அந்த முட்டை நல்லா இருக்கு, நீ ஒரு விஞ்ஞானி தான்டா அப்படின்னு பாராட்டிட்டு ஆம்லேட்டை போட்டுட்டு இப்ப ஹீரோயினை எழுப்பி போடுறான். அவ வந்து சாப்பிட உட்கார்றான். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அது என்ன ஐடியான்னு சொல்லி இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நீ கேரமலாவை பாத்துக்கோ, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா அவங்க அம்மாவை பார்க்க போறான். அவங்க அம்மாவை பார்த்த உடனே அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க பையனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அம்மா எனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அம்மா உடஞ்சு போயிடுறாங்க. அப்பதான் அம்மா இவனுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே சமைச்சு போடுறாங்க. அம்மா நீங்க எல்லாமே சமைச்சு போடுறீங்க, ஆனா எனக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரியல அப்படின்னு சொல்ல, குக் பண்றதுக்கு டேஸ்ட் தேவை அப்படின்ற அவசியமே இல்லை, லவ் இருந்தா போதும், பதம் இருந்தா போதும், டேஸ்டே பார்க்காம ருசியா சாப்பாடு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அம்மா ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. இப்பதான் இவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னு சொன்னால அந்த ஐடியா என்னன்னு பார்த்தா இந்த நாய்களுக்கும் மனுஷங்களுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தயாரிச்சு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுதான். அதாவது ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி. அதுக்கு ஒரு வேனை பாக்குறாங்க. பார்த்தா வேனு ரொம்ப பழசா இருக்கு. ஸோ அந்த வேன்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே அவளோட ஃப்ரெண்ட் இருக்கால கிச்சன்ல, அவ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. இந்த டாக் பைப்லையும் சேர்ந்துதான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இந்த லியோ பையன் இருக்கான்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவன் தான் பெயிண்டிங் பண்றவனாச்சு. அவன் அந்த மொத்த வேனுக்குமே பெயிண்டிங் பண்றான். அதுக்கப்புறம் மெனூஸ் எல்லாமே எழுதி போடுறாங்க. ஃபுல் செட்டப் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டாகோட கேர் சென்டர் இருக்குல்ல, அதுல காலிங் பெல்ல யாரும் அமுக்குறாங்க. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். இதுதான் அந்த ஐடியான்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்காக ஒன்னு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த மட்டன் சமோசாவை செஞ்சு கொடுக்குறான். இது நல்லா இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இதுதான் இனிமே டாகுக்கு நான் ப்ரொவைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவனோட டாகுக்கு லஞ்ச் அதை வச்சுட்டு அவனை கொண்டுட்டு போய் அதே கேர் சென்டர்ல விட்டுட்டு இப்ப இவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போறான். பார்த்தா லியோ உட்காந்துருந்த சேர்ல இப்ப லியோ இல்ல, வேற யாரோ ஒரு புதுசா ஒரு பையன் வந்து உட்காந்துருக்கான். அங்க இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் கிட்ட எங்க லியோ அப்படின்னு சொல்லி கேட்க, வாங்க வெளியில போய் பேசலான்னு இவனை வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அதனால பால் வெடிச்சிருச்சு, அவன் உயிரோடவே இல்ல. சோ அவனோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அவனோட பாடி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை இவனால தாங்கிக்கவே முடியல. லியோ உங்ககிட்ட ஒரு புக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுத்தா உள்ள கவருக்குள்ள இன்னொரு டிராயிங் இருக்கு. அதுல என்னன்னா இவனும் லியோவும் சேர்ந்து பந்து விளையாடுற மாதிரி டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்கான். அதை வேகமா ரொட்டேட் பண்ணி பார்த்தா அவனுடைய உலகத்துல டிராயிங் வரைஞ்சு முடிச்சாப்லையும் அவன் இப்ப சொர்க்கத்துக்கு போறாப்லையும் ஒரு டிராயிங் அவன் வரைஞ்சு வச்சிருக்கான். இதை பார்த்து இவனுக்கு சந்தோஷமாவும் இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு, ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு அந்த சேர்ல போய் உட்காரான். இப்ப பக்கத்துல அந்த பையன் இருக்கான்ல, அவன் சேட உட்காந்து இருக்கான்ல, எப்படி லியோ இவனுக்கு கன்சோல் பண்ணானோ அதே மாதிரி இவன் அந்த பையனுக்கு கன்சோல் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு எதுல பிரச்சனை அப்படின்னு சொல்ல, எனக்கு தொண்டையில கேன்சர் அப்படின்னு அந்த பையனும் சொல்றான். சரி ஓகே எதுவும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சரியாயிருன்னு இவன் ஆறுதலை சொல்லிட்டு இப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் வரைஞ்சான்ல அந்த இடத்த வந்து கொஞ்ச நேரம் நின்னுட்டு இப்ப அவனுடைய ஹோட்டலுக்கு போறாங்க. இன்னைக்குதான் இனாகிரேஷன் போல. ஒரு பார்க்குள்ளதான் வச்சிருக்காங்க. கஸ்டமர்ஸ் யாருமே வரலையே, என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கேட்க, நம்ம ஃபெயில் ஆயிருமோ அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஃபெயில் ஆகலனா அப்படின்னு சொல்லும் போதே இந்த பாட்டிமா இருக்காங்கல்ல, பாட்டிமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வராங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாயை பிடிச்சிட்டு வர இவங்களுக்கு குஷி ஆயிருது. சந்தோஷமா சாப்பாடை செஞ்சு எல்லாத்துக்கும் பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. இங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல அந்த அம்மா இந்த இடத்துக்கு வந்து இவங்களோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு ரிவ்யூ எழுதிட்டு இருக்காங்க. சோ இப்படியே ராத்திரி ஆகுது, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அம்மாவும் இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வண்டியில எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நானும் உன் கூட இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் எல்லா திங்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணி வைக்கணும், பாத்திரம்லாம் விளக்கி வைக்கணும், நீ போ அம்மா கூடயே போ, ஏதாவது ஹெல்ப் பண்ணா நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப கேரமலோ பையனை மட்டும் இவன் கிட்ட விட்டுட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இவன் இருக்கான்ல நம்ம ஹீரோ, அவன் ஏதோ ஒரு ஃபுட்டை சமைச்சு கேரமலோக்கு நீட்டுனா அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். என்னாச்சு உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏன் என்ன இப்படி பாக்குற, ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பைப்புல கண்டினியூஸா குழைச்சிட்டே இருக்கான். சரி இரு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு எந்திரிச்ச உடனே இவனுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. இதனால அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கு. இந்த பைப்புல கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதாவது கேரமலாவுக்கு இவனுக்கு ஏதோ ஆக போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் குலைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்தான அடுப்பு இருக்குல்ல, அடுப்பு ஃபர்ஸ்ட் பாத்திரம் புடிச்சிட்டு எரியுது, அப்படியே மொத்தமா எல்லாம் புடிச்சிட்டு எரிய ஆரம்பிக்குது. கேரமலோ எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான், அவனோட ஷர்ட் எல்லாம் இழுக்கிறான், ஆனா இவனால இழுக்க முடியல. இவன் தான் வெயிட் ரொம்ப கம்மியாச்சு, அவ்வளவு பெரிய ஹியூமன் பாடி எப்படி இழுக்க முடியும்? சரின்னு சொல்லிட்டு கேர் சென்டர் இருக்குல்ல அந்த இடத்த நோக்கி இவன் ஓட ஆரம்பிக்கிறான், ஹெல்ப்புக்காக கூப்பிடலான்னு சொல்லிட்டு. வர்றப்போ பீங்காலம் அவன் காலில் ஏறியுமே இவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த கேரம்ல ஓடிட்டே இருக்கான். பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல ரோட்ல 2 பக்கமும் கார் வந்துட்டே இருந்துச்சுல, அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ இவனோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பழசு எல்லாத்தையுமே இந்த நாய் நினைச்சு பாக்குது. அப்படியே அந்த ரோட்ல நமக்கு என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணுது. எப்படியும் அந்த கேர் சென்டருக்கு போயிருது. நீ மட்டும் என்னடா தனியா வந்திருக்க, எங்கடா அவன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு, உன் காலில் அடிபட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட நம்ம கேரமலாவை விட்டுட்டு இப்ப அம்மாவும் ஹீரோயினும் இவன் கடை வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போனா ஃபுல்லா எல்லாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. எப்படியே இவனை காப்பாத்திட்டாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்லயும் இவன் இருக்கான். ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இனிமே கடவுள் தான் பாத்துக்கணும்னு ஹீரோயின் கிட்டயும் அம்மா கிட்டயும் டாக்டர் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோ அப்படியே மெதுவா கண்ணு முழிச்சு பாக்குறான். இதுதான் நம்மளுடைய கடைசி ஹோப், நீங்க கடவுளை தான் வேண்டிக்கணும் அப்படின்னு டாக்டர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ கேரமலா எங்கன்னு கேட்க, அவன் இங்க அலோடு இல்லையா, அதனாலதான் தூக்கிட்டு வரல, அவன் கேர் சென்டர்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் அவனை பார்த்தே ஆகணும், நாளை பின்ன நான் முழிக்கிறனோ இல்ல சாகரனோ அப்படிங்கிறது தெரியாது, இது வரைக்கும் அவன் எனக்கு எவ்வளவோ செஞ்சு
செஞ்சிருக்கான். நான் ஒரு தேங்க்ஸ் கூட அவன்கிட்ட சொன்னதே இல்ல. அதனால எப்படியாவது அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அம்மாவும் ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கார்ல வந்து அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிக்கிறாங்க. யார் யாருன்னு பார்த்தா அம்மா, ஹீரோயின், அவளோட ஃப்ரெண்டு 3 பேரும். நம்ம இதை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க போல. பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன்ல வச்சிருந்த அந்த காஃபி கப்லாம் அதிருது. என்னன்னு பார்த்தா அவங்க கேர் சென்டர்ல இருக்கிற மொத்த நாயுமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. திபு 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 திபுன்னு எல்லாரும் உள்ள ஓடுறாங்க. இன்னான கேரமலாவை ஒரு துண்டை போட்டு போத்தி ஹீரோ இருக்கிற அந்த ரூமுக்கு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. அப்ப நடுவுல ஒரு செக்யூரிட்டி வந்து வழி மறிச்சிடறான். இந்த ஃப்ரெண்டுக்காரி இருக்கிறாள்ல, ஒரு விசில போட்ட உடனே அந்த 2 குட்டி நாய்ங்க இருப்பாளுங்கல்ல, பொண்ணு நாய்ங்க, அவளுங்க வந்து இவனுடைய காலை கவ்விடுறாங்க. இந்த ஹீரோ கிட்ட நம்ம கேரமலாவை அந்த 2 பேரும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவன் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிறான். இவ கேரமலாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறான். என் வாழ்க்கையில நடந்த எல்லா நல்ல விஷயத்துக்குமே நீ மட்டும்தான் காரணம், ரொம்ப நன்றி அப்படின்னு. நாளை பின்ன நான் வருவனா என்னன்னு தெரியலடா, ஆனா நீ ஹீரோயின் கூட நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆபரேஷன்லாம் முடியுது. கண்ணு முழிச்சு பார்த்தா இவன் உசுரோட தான் இருக்கான். ரெக்கவர் ஆகி வந்துட்டான் போல. அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டா போல, அன்னைக்கு நடந்த சம்பவத்தினால. சரி, இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த நாய் இந்த வயித்துல இருக்கிற குழந்தையெல்லாம் சென்ஸ் பண்ணுது. எப்ப பார்த்தாலும் அவளோட வயிற்று கூடியே தான் படுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கலாம்ல, லியோவுடைய சமாதிக்கெல்லாம் போறான். அப்புறம் அந்த குழந்தையும் பிறந்துருது. குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்துருது. வருஷம் கேரமலுக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. இந்த ஆனா கார்ல வச்சிருந்த குட்டி ரெஸ்டாரண்ட் இப்ப மிகப்பெரிய ரெஸ்டாரண்டா மாறிடுச்சு. மக்கள் எல்லாருமே அவங்களுடைய நாய்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வராங்க. ஆனா இப்ப என்ன மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னா, கேரமலுக்கு வயசாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு போல. குழந்தை கூட பெருசாயிடுச்சு. இன்னுமே இவன் அந்த ஷார்க் வீடியோ பார்த்துட்டு சோகமா தான் படுத்துட்டு இருக்கான். பழைய மாதிரி ஆக்டிவா இல்ல. உன்னை ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவோட வீட்டு பக்கத்துல ஒரு பீச் இருந்துச்சுல்ல, அதே பீச்சுக்கு இப்ப இவனை கூட்டிட்டு போய் 2 பேரும் திரும்பவும் எந்த ஜென்மத்துல மீட் பண்ணுவோம்னு தெரியலடா, ஆனா இந்த ஜென்மத்துல உன்னால நான் மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்திருக்கேன், எல்லாத்துக்குமே நீ மட்டும் தான் காரணம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.